இந்த ஸ்டேட்டோட அடுத்த சிஎம் நீயே தான் இருக்கணும். என்ன பேசுறீங்க? நான் சிஎம் நாளைக்கு போனா திரும்பி வருவேனான்னு. ஏன் போகணும்? அப்பா இறந்ததுல இருந்து நம்ம கட்சியில் கொஞ்சம் குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா எனக்கு உன்னை விட்ட வேற வழி தெரியல. எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஐ டோன்ட் பிலாங் ஹியர். ராகவனுடைய பையன் நீ, அதை எப்பவும் மறந்துடாத. அந்த பதவிக்கான தகுதியும் உனக்கு இருக்கு, அதை ஏத்துக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கு. எனக்கு அரசியல் ஒத்து வராத. ஆனா உங்களை விட யார் எலிஜிபிள்? நீங்க ஆகலாம்ல. எனக்குன்னு வேற பொறுப்புகள் இருக்கு. இது எப்பவோ எடுத்த முடிவு, இன்னைக்கு நேத்து இல்ல. கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சதுல இருந்து சிஎம் பொறுப்பு ராகவனும், கட்சி வேலைகளை நானும் பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணோம். அது அப்படியே தான் இருக்கணும். நிரந்தரமா கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை என்னது? இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில வேற யார் சிஎம்மா வந்தாலும் கட்சியை கூறு போட்டு வித்துருவானுங்க. நம்ம கட்சியை காப்பாற்றணும்னா நீ சிஎம் ஆகணும். 10 நாள் தான் ஆச்சு நான் இங்க வந்தேன். இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது, இதை எப்படி பண்றதுன்னு கூட தெரியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் இல்லாம உனக்கு துணையா நான் இருக்கல. இது பாரு பரத், ஜனங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற கனவோட கட்சி ஆரம்பிச்சோம். பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான். ஜனங்களுக்கு உழைச்சதால ஒரு அப்பாவா அவனால உனக்கு எதுவும் செய்ய முடியல. சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா கூட இல்லாததால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. இது எங்க 25 வருஷ கனவுடா. இப்ப ரோட்ல போறவனையோ சிஎம் ஆக்கி கட்சியை குப்பையில போட முடியாது. அதை புரிஞ்சுக்கோ. ஒரு புள்ளையா ஓ அப்பா கனவை நீதான் நிறைவேற்றணும். எனக்காக கொஞ்சம் யோசி ப்ளீஸ். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவைத் தலைவர் அவர்களே, நமது அரசாங்கத்திற்கும் முதலமைச்சருக்கும் இது மக்களாட்சி என்பது ஞாபகம் இருக்கிறதா என்று எனக்கு பெரிய சந்தேகம். தன் தந்தைக்கு பிறகு தனக்கு இந்த பதவி கிடைத்ததாலோ என்னவோ இதை மன்னராட்சி என்று நினைத்துக் கொண்டார். மக்களை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசாங்கம், மக்களோட கஷ்டத்தை தீர்க்க வேண்டிய இந்த அரசாங்கம் அபராதங்கிற பேர்ல மக்களோட ரத்தத்தை உறிஞ்சுகிட்டு இருக்கு. சிக்னலை மீறினா 10,000, கொஞ்சம் வேகமா போனா அதுக்கு 20,000, வேற ஏதாவது பண்ணா 30,000. இது சர்வாதிகாரம். மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு அவங்களை கொன்னுடுவாங்க போல இருக்கு. கொள்ளடிக்கிறத பத்தியும் கொலை செய்யறத பத்தியும் நீங்களும் உங்க ஆளுங்களும் பேசுவீங்க, அதை நாங்க கேட்கணும். எல்லாம் எங்க தலையெழுத்து. அம்பத்தூர்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் ஒரு சென்ட் விடாம மொத்தமா வலிச்சு போட்டீங்க. மிச்சம் என்ன வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தா எல்லார் கையிலயும் திருவோட்டை குட்டு சோத்துக்கு சிங்கி அடிக்க வச்சிட்டீங்க. அதான உங்க கட்சியோட சாதனை. கொஞ்சம் நிறுத்துங்க அவைத் தலைவரே. அவர் என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அம்பத்தூர்ல பிளாட் போட்டு வித்ததுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். திரு மாணிக்கம் அவர்களே உட்காருங்க. அவரை கொஞ்சம் பேச விடுங்க. இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரா நாங்க வெளிநடப்பு செய்வோம். சொல்லுங்க. நீ சொல்ல உட்காந்துக்கிறேன். நீ கண்டினியூ. உள்ள இறக்க வேண்டிய நேரம் வந்ததுனால வெளியில போகணும்னு சொல்றாரு. பாருங்க, நீங்க தேவையில்லாம வார்த்தையை விடுறீங்க. வாக் அவுட்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு வடங்களா அவை தலைவரே. வாய் இருக்குன்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. கிருஷ்ணமூர்த்தி சார் ப்ளீஸ் சிட் டவுன். மூடிட்டு உட்காருங்க. இங்க பாருங்க, இங்க வந்தது உங்களோட சொந்த கதையும் சோக கதையும் கேட்கறதுக்காக இல்ல, ஜனங்களுக்கு நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். நீ நியாயம் கேட்கறதுக்காக வரல, உன்னோட புடவையும் நகையும் காட்டுறதுக்காக தான் வந்திருக்க. உன் மேனாவுக்கு வேலையெல்லாம் தெரியும். உட்கார் உட்கார் உட்கார். ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. சொல்றது கேளுங்க. இப்போ உட்கார போறீங்களா இல்லையா? எல்லாரும் உட்காருங்க. கிருஷ்ணமூர்த்தி சார் ப்ளீஸ் ஃபினிஷ் யுவர் பாயிண்ட். அவைத் தலைவரே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. அவர் தினமும் காலையில ரெடி ஆகி தான் பிள்ளைங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போய் ஆகும். ஆபீஸ்க்கு லேட்டா போனா சம்பளத்துல பிடிச்சிருவாங்க. ஏதோ லேட் ஆக கூடாதுன்னு ஷார்ட்கட்ல டிராபிக் அவாய்ட் பண்ணி ஒன் வேல போனா அவங்கள பிடிச்சி 25,000 ரூபாய் ஃபைன் போடுறீங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை அவங்க எப்படி காப்பாத்துவாங்க?
மாண்புமிகு முதலமைச்சரே இதுக்கு பதில் சொல்லணும். மாண்புமிகு முதலமைச்சர் பேசலாம். தேங்க்யூ மேடம் ஸ்பீக்கர். ஹானரபிள் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நான் கடமை. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். புதிதாக அமலுக்கு வந்த டிராஃபிக் ஃபைன்ஸை பத்தி, அதனால ஜனங்க படுற கஷ்டத்தை பத்தி ரொம்ப விவரமா சொன்னார். இதுக்கு ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் தான் மேடம் ஸ்பீக்கர். யாரும் ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற டிராஃபிக் ரூல்ஸ் ஆஸ் இட் இஸா ஃபாலோ பண்ணா ₹1 கூட ஃபைன் கட்ட தேவையில்லை. அவங்க சம்பளத்தை வச்சு அவங்க ஹாப்பியா வாழலாம். இதுக்கு தட்டலாம். எதிர்கட்சி தலைவர் அவருக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பத்தி ஏதோ சொன்னார். அவசரத்தில் ஒன்வேல போயிருக்காராம், பாவம் ஃபைன் கட்டினாராம். இந்த மாசம் எப்படி சமாளிக்க போறாருன்னு. சம்பளத்தில் பிடிச்சா என்ன சார், கொஞ்சம் செலவை குறைச்சிக்கிட்டா அடுத்த மாசம் சேலரி வந்துட போகுது. ஆனா அவர் போன வழியில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து அவரை இடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி வாழ்க்கை முழுக்க எப்படி சமாளிப்பாங்கன்னு நீங்க யோசிக்கணும். ஜனங்க ஓட்டு போட்டு நம்மளை இங்க உட்கார வச்சிருக்கிறது அவங்களுக்கு நல்லது செய்யதானே தவிர அவங்க தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்றதுக்கு கிடையாது. நான் அப்பாவோட காரியத்துக்கு வந்த புதுசுல ஒரு 2 வீக்ஸ் தனியாவே ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தது, எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இங்க இருக்கிற யாருக்கும் 1% கூட அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இதுக்கு தமிழ்ல பொறுப்புடைமைன்னு சொல்லுவாங்களாம். நான் வந்து இந்த கொஞ்ச நாள்ல அது எந்த விஷயத்திலையும் எந்த ஒருத்தர்கிட்டயும் நான் பார்த்ததே இல்லை. I want to bring that back, Madam Speaker. I want to bring that back. நான் இந்த இடத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு சமுதாயத்தில் வளர்ந்தவன் மேடம் ஸ்பீக்கர். அங்க அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இருக்க வேண்டிய பயமும் பொறுப்பும் இருக்கு. They responsible, they accountable, and they made their lives beautiful. ஆனா நமக்கு ஒழுக்கங்கிறது இல்லவே இல்லை. எங்கனாலும் எது வேணாலும் செய்யலாம். எதுலயும் குவாலிட்டி இல்லை. பயமே இல்லாம எல்லாத்துலயும் கலப்படம் செய்யலாம். இட்ஸ் ரியலி ஷாக்கிங் மேடம் ஸ்பீக்கர். 100 கோடிக்கும் மேல பாப்புலேஷன் இருக்கிற நாட்டில் ஒரு சிஸ்டம் இப்படியா ரன் பண்ணணும்? இவ்வளவு கேவலமாவா வாழணும்? அவை தலைவரே, அவர் கேவலன்னு சொல்றது எங்களை தான். ஒரு சிஎம் இருந்துகிட்டு இந்த அளவு நாகரிகம் இல்லாம பேசக்கூடாது. இதை நாங்க எல்லாரும் வன்மையா கண்டிக்கிறோம். இவர் பேசினதை ரெக்கார்ட்ல இருந்து நீக்கியே ஆகணும். It's a fact and it has to be on record, Madam Speaker. If one has to live in a society, fear, responsibility and accountability is must. அதை உருவாக்குறதுக்கு ஃபைன்ஸ் இல்லை. நான் இன்னும் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். எந்த வேலையை செய்யணும்னாலும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்கும். இனிமே அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஓட்டு போட்ட ஜனங்களுக்கே இவ்வளோ ஹார்ஷா ஃபைன் போட்டிருக்கேன்னா, இங்க சர்வீஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், போலீஸ்காரங்க, IAS ஆஃபீஸர்ஸ், அரசியல்வாதிங்க யார் தப்பு செஞ்சாலும் ஃபைன்ஸ் எவ்வளோ ஹார்ஷா இருக்குங்கிறத அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டோம் மேடம் ஸ்பீக்கர். அவையில் இருப்பவர்களின் சந்தேகங்கள் தீர்ந்திருக்குமே. ஆனால் வித் யுவர் பெர்மிஷன் ஐ டேக் எ லீவ் மேடம் ஸ்பீக்கர். தப்பு நடக்குதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா அதை சரியாக்கலான்னு நினைச்சா மன்னர் ஆட்சி ஞாபகம் வந்தது இல்லை உங்களுக்கு? ஆனா எனக்கு மட்டும் சின்ன வயசுல தப்பு செஞ்சா கண்டிச்ச எங்க அம்மா அப்பா ஞாபகம் வருவாங்க சார். All the Council of Ministers, Officers and Secretaries, thanks for being here. இது என்னோட ஃபர்ஸ்ட் கேபினட் மீட்டிங். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சீனியர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் அவங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். அதில் என்ன இருக்கு சார், எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தானே இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இந்த டேம் முடியறதுக்குள்ள உங்களையே எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் சார். தேங்க்யூ. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். விஜயசேகரன் சார், ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. Hundreds of schools getting shut down. நிறைய ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் சிங்கிள் டிஜிட்க்கு வந்திருக்கு. ஐ மீன், சில ஸ்கூல்ஸை ரன் பண்ணுறது கூட தேவையில்லைன்னு தோணுது. அதை கூட மூடிட்டா பெட்டர் சார். அது கவர்மெண்ட்டுக்கு பாரம் அதிகமாக கூடாதுன்னு தான்.
அதான் எதுக்குன்னு கேட்குறேன். அதான் சார், ஜனங்க கூட பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் சார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட்டிக்காட்டில் கூட பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் சார் மவுசு ஜாஸ்தி. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃப்ரீ எஜுகேஷனை விட்டுட்டு பிரைவேட் ஸ்கூல்ஸில் லட்சக்கணக்கில் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்குது சார்? கல்வி அமைச்சரே நீங்கள் தானே சார்? நான் தான். ஸ்டாண்டர்ட்ஸ் குறையும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன கிடைக்கிறேன்னு சொல்லி தொலையா. அவங்க பசங்களை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க சார். கவர்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண இஷ்டம் இல்லையா? கவர்மெண்ட் இருக்கிறது மக்களுக்காக தானே. அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யறது தானே நம்ம வேலை. யூனோ வாட், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரீயாக நடத்த வேண்டிய அவசியம் கூட இல்லை. மினிமம் ஃபீஸ் வாங்கினாலும் நிறைய பேர் ஜாயின் ஆவாங்கன்னு என்னோட ஸ்ட்ராங் ஃபீலிங். வில் லுக் இன்டு இட் சார். இந்த அகாடமிக் இயரில் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல 2 ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். வில் ஸ்டார்ட் அன் அவேர்னஸ் கேம்ப். வில் மல்டிப்ளை த ஸ்கூல்ஸ் நெக்ஸ்ட் இயர். வில் லுக் இன்டு இட் சார். தேர்ஸ் நத்திங் டு லுக் இன்டு இட். பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, செய்யணும். Now coming to the private schools. சில ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்டுக்கு 1 lakh, 6th ஸ்டாண்டர்டுக்கு 1.5 lakh, 7th ஸ்டாண்டர்டுக்கு 2 lakhs, 10th ஸ்டாண்டர்ட்னா 3 lakhs. அங்க அப்படி என்னதான் கத்து தராங்க? This is one particular school. This is off the record, huh? Off the record. PB High School. என்னாச்சு? என்னாச்சுன்னா எப்படி தம்பி? இப்ப நீங்க சொன்ன ஸ்கூல் நம்ம அண்ணன் தான், பரபிரம்மம் பிபி ஸ்கூல்ஸ். நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் உள்ள ஸ்கூல் சார். இங்க இருக்கிற பல பேருடைய பசங்க அங்க தான் படிக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூட உண்டு சார். நம்ம கண்ட்ரியில் எஜுகேஷன் நான் ப்ராஃபிட்டபிள் தெரிஞ்சுக்கோங்க. கல்வியை வியாபாரமாக்கி அதில் ₹1 சம்பாதிச்சாலும் இட்ஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். How do you say that in Tamil? சார், சட்டவிரோத செயல். சட்டவிரோத செயல் அதுவும் அர்த்தம், அதாவது ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து எதுவும் சம்பாதிக்க கூடாது, அப்படிதானே? நான் காரியம் பண்ணிட்டேனா நீ? இப்பதான் எனக்கே புரியுது. அதாவது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து லட்சமா ஃபீஸ புடிங்கியும் உனக்கு ₹1 கூட லாபம் இல்லைன்னு சொல்றேன். ஐயோ எவ்வளவு பெரிய சமூக சேவை இது. நம்ம அண்ணனுக்கு பீச்ல ஒரு செலவு வச்சா என்ன? எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ் பத்தியும் ஒரு ஸ்ட்ராங் என்கொயரி ரிப்போர்ட் வேணும் எனக்கு. ஒரு ஃபீஸ் ரெகுலேஷன் கமிட்டி கூட போடுங்க. ஐ வில் பர்சனலி மானிட்டர் திஸ். சார், எஜுகேஷன் எல்லாரோடைய தேவைங்கிறத வீக்னஸ் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் அதை வியாபாரமாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஐ ஸ்வேர் ஒருத்தரையும் விட மாட்டேன். ரொம்ப நாளா தமிழ்நாட்டில் இருக்கிற வில்லேஜஸ் எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க இப்ப இருக்கிற நிலவரம் என்னன்னு விசாரிச்சேன். ஆன் த ஹோல் எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா பிரச்சனை இருக்கு. ஒரு ஊருக்கு பள்ளி வேணும், ஒரு ஊருக்கு லைப்ரரி, இன்னொரு ஊருக்கு ரோட். ஒரு ஊர்ல என்னன்னா மேடம் ஸ்பீக்கர், வாழ்ற நாள் வரைக்கும் வாழ்ந்து போனதுக்கு அப்புறம் நிம்மதியா கிரிமேட் பண்றதுக்கு ஒரு சுடுகாட்டை கேட்டிருக்காங்க. ஒரு ஊர்ல தண்ணி பிரச்சனை, ஒரு ஊர்ல கொசு பிரச்சனை, இன்னொரு ஊர்ல குளத்தை தூர்வார சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனி தேவைகள் இருக்கு. அது எல்லாத்தையும் இங்க காமன் அட்ரஸ் பண்ண முடியாது மேடம் ஸ்பீக்கர். அதே மாதிரி 12,500 கிராமங்களை பத்தி இங்க உட்கார்ந்து தனித்தனியா பேசுறதும் கஷ்டம்தான். அரசியல் அறிஞர்களும் மேதாவிகளோடையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சிம்பிள் சொல்யூஷனுக்கு வந்திருக்கேன். லோக்கல் கவர்னன்ஸ், கிராம சுயாட்சி. தமிழ்நாட்டின் பட்ஜெட் சுமார் 2 லட்சம் கோடியை ஒதுக்கி இருக்காங்க. 12,500 கிராமங்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் 5 கோடியை கொடுத்துட்டா எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஊர்க்காரங்களே அதை பார்த்துப்பாங்க. யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கிராமத்துல பிரச்சனையோ அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து விவாதிச்சு ஒரே முடிவு எடுத்தாங்கன்னா உடனே அவங்க நிதியை வச்சே சால்வ் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் அவர்களே, அவங்க பணத்தை அவங்க கிட்டே கொடுத்துட்டா நாம எல்லாரும் எப்படி பழைக்கிறது? சோத்துக்கு சுண்டல் தான் விற்கணும். எலெக்ஷனுக்கு வேற பணத்தை கொடுத்துக்கிறோம், இப்ப வேற பணத்தை கொடுன்றீங்க. இந்த ஸ்கீம் எனக்கு பிடிக்கல சார். தம்பி தாசரதி, கொஞ்ச நேரம் கேமராவை ஆஃப் பண்ணு. வயிற்றுச்சல்ல வாயில இருந்து பச்சை பச்சையா வந்துடும். சார், ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் நம்ம கிட்ட வந்து கத்தணும். ஏன்னா அவங்க மக்கள், நாம அரசியல்வாதிங்க. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. இங்க இருந்து அந்த கிராமங்கள் ரொம்ப தூரம் இருக்கு சார். அவங்க எவ்வளோ கத்தினாலும் நம்ம காதுக்கு கேட்காது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. சார், இது அநியாயம் சார்.
ஒரு கிராமத்துக்கு 5 கோடி கொடுத்தா எப்படி சார் அரசாங்கத்தை நடத்துறது? 12,500 கிராமங்களுக்கு ஆளுக்கு 5 கோடி கொடுத்தா 6,25,000 கோடி ஆகுது. வில்லேஜஸ் எல்லாம் கவர் ஆயிடும். மீதி இருக்கிற பாதி பட்ஜெட்ல ரொம்ப நல்லா ஸ்டேட்டை ரன் பண்ண முடியும். ஐயா, சட்டத்தையும் அரசியல் அமைப்பையும் மாத்திரலாங்கிறீங்களா? இப்ப வரைக்கும் அதை யாரும் செஞ்சது கிடையாது. அவங்க எல்லாம் என்ன பைத்தியக்காரங்க? நாம எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்ததால தான் அந்த யோசனை யாருக்கும் வரல சார். 70 வருஷமா அந்த கிராமங்களும் அப்படியே இருக்கு, அவங்க வாழ்க்கையும் அப்படியே இருக்கு. இவங்க வந்தா செய்வாங்க, அவங்க வந்தா செய்வாங்கன்னு ஓட்ட போட்டு எதிர்பார்க்கறது தான் மிச்சம். அவங்க நிலைமை மாறவே இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் 5 கோடியை கொடுத்துட்டு நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கங்க, ஆனா என்ன ஆளை விட்டுருங்கடா சாமின்னு சொல்ற மாதிரி இருக்கு சார் நீங்க பேசுறது. என்ன தலைவர் சார் நீங்க? தலைவனே இல்லாம ஒரு நல்லாட்சி அமைக்கிறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகுங்கிறது ஒரு மகானோட வாக்கு. I strongly believe that and I'm trying to make it happen. அவை தலைவரே, இது 100க்கு 100% முட்டாள்தனமான விஷயம். மாநிலத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற இந்த தீர்மானத்தை நான் வன்மையா எதிர்த்து வெளிநடப்பு செய்றேன். வாங்க எல்லாரும். முந்திச்சு வாங்க. வர வாரம் பட்ஜெட்ல இந்த திருத்தத்தை கொண்டு வர போறேன். யாருக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் இந்த வருஷத்துல இருந்து எல்லா கிராமத்திலையும் கிராம சுயாட்சி திட்டம் அமலுக்கு வரும். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மேலும் ஒரு திருப்பம். அனைத்து கிராமத்திற்கும் கிராம தன்னாட்சி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வருடமும் 5 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் பரத் புதிய சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார். இப்ப நம்ம கிராமத்துக்கு கொடுத்திருக்கிற 5 கோடி ரூபாய நாம எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்க போறோங்கிறத பத்தி நாமளே முடிவு பண்ணிக்கலாம். நாளைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து கோவில்ல உட்கார்ந்து முதல்ல என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பேசி முடிச்சிட்டா உடனே வேலையை ஆரம்பிக்கலாம். 5 கோடி ரூபாய் சான்சனா இருக்கு. நம்ம கிராமத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பேசி முடிவு எடுத்திருக்கோம். முதல்ல வறண்டு கிடக்கிற நம்ம குளத்தை தூர்வாரணும். ரெண்டாவதா நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல 10 கம்ப்யூட்டர் வாங்கி இன்டர்நெட் சென்டர் ஆரம்பிக்க போறோம். கம்ப்யூட்டர்ல எதுக்கு இஷ்டம்யா? நாங்க எல்லாரும் கூடி பேசி முடிவு எடுத்திருக்கோம். நீ டீயை சாப்பிட்டு கிளம்பு. இங்க வரதுக்கு முன்னாடி வீட்ல என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, அடியே இனிமே ஊரெல்லாம் கிராம சுயாட்சி கொண்டு வந்துட்டாங்களாம். பிரச்சனைன்னு ஏதாவது வந்தா என்ன மாதிரி சுண்டக்கா பசங்க தீர்த்து வைக்க தேவையில்லையா, பணத்தை நேரடியா அவங்களுக்கே கொடுத்துருவாங்களாம். இனிமே எனக்கு என்ன வேலை இருக்குது? உன் கூட வீட்டுல உட்காந்துக்கின்னு சமையல் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு 10 பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன் என் பொண்டாட்டிக்கிட்டு. எப்பவோ நல்ல மூட்ல இருக்கும்போது ஒரு 10 பேருக்கு ரேஷன் கார்டு கொடுத்தேன். அதுக்கே என்ன தலையில தூக்கி வச்சு ஆடினானுங்க. கிராமத்துல இருந்து டவுனுக்கு போற ரோடு எத்தனையோ வருஷமா குண்டும் குழியுமா சேரும் சகதியுமா கேவலமா இருந்தது. அதே ரோட்டை கொஞ்சம் அப்பப்போ சரி பண்ணி கொடுத்தேன். பைத்தியக்காரனுங்க என்ன கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ கஷ்டமே படாம ரோடு, பள்ளிக்கூடம், கோயில் எல்லாம் கிடைச்சிட்டா நம்மளை இது வரைக்கும் கடவுள் மாதிரி பார்த்த அதே ஜனங்க ரோட்ல தெரியற சொரிநாய் மாதிரி பாப்பாங்க. நீ ஆள் தான் வளர்ந்துக்கிறிய தவிர உனக்கு மூளையே வளரல. இந்த புத்தி அப்பவே இருந்து நம்ம கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டா உனக்கு எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கல. இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. கிலோ கணக்குல சுண்ணாம்பு தடவிட்டானுங்க. இப்போ எரியுதுன்னா என்ன அர்த்தம்? லூசு பைய ஆளைய மீசியம் பாரு. அவனை இன்னைக்கு எல்லாரும் ஒரு கடவுளை பார்க்கறாங்க. இப்ப அவனை பதவியில இருந்து எடுக்கிறது சாத்தியம் இல்ல. நீயும் எங்களை மாதிரியே பயந்தா எப்படி? வச்ச ஆப்புக்கு ஒரு வழி சொல்லுனா. பொறுமையா இருங்க. அவன மனுஷன் தானே, சின்ன தப்பு கூட அவன மாட்டான். சின்னதா ஒண்ணு